கிடை சீரியல்ல இன்னைக்கு என்ன ஸ்டோரி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி சைட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி மேடிக்கான சீன்ஸ் எல்லாமே தான் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ரேவதி எவ்வளோ வந்து கார்த்திக் கிட்ட நெருங்கி நெருங்கி வராங்க. ஆனால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எனக்கு மரியாதையும் பாசமும் இந்த மாதிரி அக்கறையும் தான் இருக்குது. ஆனால் காதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் உங்களை என்ன லவ் பண்ண வைக்காம நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேவதி. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை நம்ம ரேவதி 4 பேத்திங்களும் இதுவும் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலே வந்துட்டு கூழ் செய்கிற ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க. அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கூழ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வந்துட்டு பூஜைலாம் போட்டுட்டு கூழ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பண்ணுறது மட்டும் சொல்லுங்கள் பாட்டி, நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. நம்ம பேத்திங்க 4 பேரும் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க அதே மாதிரி. அதுக்கப்புறம் கூழ் ரெடி ஆகிடுச்சு. கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து கூழ் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கூழ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தியை பார்த்துட்டு கண்ணடிக்கிறாங்க. என்ன இவ எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. கார்த்திக் வந்துட்டு ரேவதி பண்ணுறதை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரேவதி இப்படியெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு மாயாண்டி அவங்க சித்தி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயிற்றுச்சலோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த டிரைவர் பையனால தான், அந்த ராஜா பையனால தான் இவ்வளோ விஷயம் நடக்குது. ஏதாவது பண்ணி ஏதாவது விஷயத்தில் நம்மளை தோற்கடிச்சிடறான். எந்த விஷயம் பண்ணாலும் எப்படிப்பட்ட ஒரு பிளான் போட்டாலும் அதை வந்துட்டு முறியடித்து நம்மளை தோற்கடிச்சிடறான். அந்த கிழவி அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் ஜெயிக்க வச்சிடறான். இவன் நம்ம இதெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கார்த்திக்குடைய அடுத்தடுத்து அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.